ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கொடுக்கற காசுக்கு கரெக்டா கணக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லிருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன். சரி, சொல்லுங்க, எதுக்கு இப்போ 30,000 ரூபாய்? ஆபீஸ்ல இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு டீமா சைட் விசிட் பண்ண போறோம். ஏடிஎம் போல எனக்கு டைம் இல்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரமா பணத்தை எடு. அதெல்லாம் சரி, ஆனா அதுக்காக 30,000 ரூபாயா? 8 பேர் போற வானதி. இது லோக்கல் கிடையாது, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். போகிறதுக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல, டைம் வேற ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடு. சரிங்க. ஏய் வானதி, எத்தனை வாட்டி எண்ணுவ? ஒரு தடவைக்கு 2 தடவை என்றதுல தப்பில்லையே, அதனாலதான். போற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கணக்கு கொடுத்துருங்க. ஏங்க ஒரு நிமிஷம். நீங்க காருக்கு போடுற பெட்ரோலுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடறதுக்குலாம் மறக்காம பில்லு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. பில்லா? ஏன் கார்த்திக், பில்லு கொடுக்க மாட்டியா? கொடுக்கறமா? சைட்டு விஷயமா தானே கிளம்புற? ஆமாமா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வானதி. கார்த்திக்கிட்டே கணக்கு கேக்குறியா? கணக்கு கேக்குறது தப்பா? நீங்க என்கிட்ட தானே பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்க. நாளைக்கு நானும் திரும்ப அந்த கணக்கு கரெக்டா ஒப்படைக்கணும் இல்லம்மா. நான் ஏனோ தானோன்னு இருக்க முடியாது இல்லம்மா. யாரா இருந்தாலும் கணக்கு கணக்கு தானே. கரெக்ட் தான் வானதி, நீ இதையே எப்போ ஃபாலோ பண்ணு. சரிம்மா. அம்மா, நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். நீங்க வந்தீங்கன்னா சூடா சாப்பிடலாம். சாப்பிடுற. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 50,000 பணம் வேணும். எதுக்குமா 50,000? என்கிட்டயே கணக்கு கேக்குறியா வானதி? நீங்க தானம்மா சொன்னீங்க வீட்ல யாரு பணம் கேட்டாலும் எதுக்கு என்னன்னு விசாரிக்காம பணம் கொடுக்க கூடாதுன்னு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன பாண்டியா? குமார் சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. வணக்கம் சார். பேமெண்ட் என்னாச்சு? கேஷா கொண்டு வந்திருக்கேன் சார். என்ன பாண்டியா கேஷா கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாரு? வாட் இஸ் திஸ்? வேற வழி இல்ல சார். 6 மாசமா நம்ம கொடுத்த அட்வான்ஸை கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப தரேன் அப்ப தரேன்னு இழுத்தடிச்சிட்டு இருந்தாரு. நேத்து நீங்க ஸ்ட்ரிக்டா பேசினதுனால இப்ப கேஷா கொண்டு வந்திருக்காரு. அதுக்கே கேஷா கொண்டு வரணும்? அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதானே? என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க சார். நான் பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆயிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய அக்கௌண்ட் எல்லாமே ப்ராப்ளத்துல இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்ல போட்டா லாக் ஆயிடும். எல்லா பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டயும் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். உங்க கம்பெனி கிட்டயாவது நல்ல உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பேமெண்ட்டை வாங்கிக்கோங்க சார். இன்னைக்கு பேங்க் வர லீவு, என்ன பண்றது? சார், இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் திரும்ப பணம் கிடைக்காது சார். இதை வாங்குறதுக்காக 1 வருஷமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கேஷா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் தான் சார் இவரை கொண்டு வர சொன்னேன். சார், இந்த பணம் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கட்டும் சார். நாளைக்கு முதல் வேலையா உங்க அக்கௌண்ட்ல இந்த கேஷை டெபாசிட் பண்ணிடுறேன். சரி, கொடுங்க. சார், நான் வரேன் சார். சார், வரேன் சார். ஆர்த்தி, இப்போ பீரோல இருந்து பணத்தை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யார புடிச்சு உள்ள தள்ளுவாங்க? பணத்தை வாங்கின கார்த்திகேயா இல்ல வானதியா இல்ல இந்த வீட்டு எஜமானியா? எனக்கு எதுனாலும் ஓகே. ஆர்த்தி,
எனக்கு அந்த வானதியை பிடிச்சு உள்ள போட. சாரி மேடம், ராங் இன்ஃபர்மேஷன். இட்ஸ் ஓகே. நாங்க இதை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். டேக் யுவர் ஃபோன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அவங்க போயிட்டாங்க. வானதி, நான் உங்ககிட்ட கொடுத்த பணம் எங்க? அதெல்லாம் பத்திரமா தாங்க இருக்கு. எங்க வச்சிருக்க வானதி? எடுத்துட்டு வரேம்மா. பணத்தை பீரோல வைக்காம வேற எங்கயாவது வைக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு வானதி? பணத்தை கொண்டு போய் வைக்கலான்னு பீரோ திறக்கும் போது இவ்ளோ பணத்தை இந்த இடத்துல வைக்கிறது தப்புன்னு, ஒருவேளை வீட்டுக்கு திருட வந்தா கூட முதல்ல பீரோ தான் திறப்பான்னு யாரோ டிவில சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சுமா. அதனாலதான் பணத்தை வேற இடத்துல வச்சிருந்தேன். இந்த சாவி யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்டதான் போய் சேர்ந்திருக்க. ரொம்ப சந்தோஷமானது. ஆர்த்தி, அந்த முட்டாள் வானதிக்கு எப்படி இப்படி ஒரு யோசனை வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. என்னால நம்பவே முடியலடி. எப்படியாவது இந்த குடும்பத்தை நிலக்கொலைய வைக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு நாம ஏதாவது செஞ்சா, இவ என்னடா உள்ள புகுந்து எல்லாத்தையும் அசால்ட்டா கெடுத்து விட்டுடுறா பாத்தியா? இவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு யோசனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே. யார் பண்ணி? யார பாக்கணும்? நான் வானதி அக்காவை பாக்கணும். அக்காவை கூப்பிடுங்க. என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியும்? நீ சொல்றதெல்லாம் நம்பி நான் உள்ள இருப்ப முடியாதுப்பா. ஐயோ அண்ணே, சொன்னா நம்புங்கண்ணே. நிஜமா வானதி அக்காவுக்கு என்ன நல்லா தெரியும்ண்ணே. உன்ன எப்படிப்பா நம்புறது? முதல்ல உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, உன் விலாசம் எல்லாம் சொல்லு. இவன் எதுக்குமா இங்க வந்திருக்கான்? என்ன கேளு, எனக்கு என்னடி தெரியும்? யார் ஆர்த்தி இது? எங்க ஊர்க்காரன் தான் அபி. இவன் வானதி கூட ஒன்னா ஆசிரமத்துல இருந்தவன். ஏற்கனவே அவ வேற நம்ம வீட்ல இருந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா. இதுல இவன் வேற எதுக்கு இங்க வந்திருக்கான்னு ஒன்னும் புரியலையே. வாட்ச்மேன்,
அம்மா அந்த பையனை உள்ள அனுப்புங்க. சரிங்கம்மா. அண்ணே பாத்தீங்களா, நான் சொன்னல, இப்போது நம்புறீங்களா? சரி சரி போ போ. இவ ரூம்ல இவன் என்ன பண்றான்? ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இதெல்லாம்? என்ன ஆச்சு? ஏன் கத்துற? அத்தை திருட அத்தை, புடிங்க தாவன. அம்மா, என்ன அவங்க திருடன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கம்மா. நான் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஸ்வேதா, இவன் திருடன் எல்லாம் இல்லம்மா. நம்ம வானதி கூட ஆசிரமத்துல ஒன்னா வளர்ந்த பையன்தான். அதனால என் ரூம்ல வந்து குளிப்பானா? இல்லங்க, வானதி அக்கா தான். ராஜா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா, நீங்க தானே என்ன ரூம்ல போய் குளிச்சுட்டு வர சொன்னீங்க. டேய், நான் சொன்னது பக்கத்து ரூம்டா. இது ஸ்வேதாவோட ரூம். நீ இங்க வந்து குளிச்சியா? ஆமாக்கா. அக்கா, எனக்கு மேல வந்த உடனே இந்த ரூமா பக்கத்து ரூமான்னு தெரியலக்கா. நான் இதுவாதான் இருக்குன்னு நினைச்சு நானே உள்ள வந்துட்டேக்கா. ஸ்வேதா, அவன் இன்னைக்குதாம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். ஏதோ தெரியாம குழப்பத்துல ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அதான் வீட்டுக்கு யாராவது வந்தா தங்குறதுக்கோ ரெடி ஆகுறதுக்கோ அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அவனை அங்க போக சொல்ல வேண்டியதானே? எதுக்காக நீ நம்ம வீட்டுல எதுக்காக தங்க சொல்றீங்க? சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லங்க, எனக்கு வாட்ச் ஷாப்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க. நம்ம கார்த்திக் அங்க 2 lakhsக்கு ஏதோ லேடிஸ் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான் போல. என்ன ராஜி சொல்ற? 2 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்கியிருக்கானா? ஆமாங்க, யாருக்கோ கிஃப்ட் பண்ணதா இந்த வாட்ச பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா அவன் லேடிஸ் வாட்ச் தான் வாங்கியிருப்பான். ஒண்ணு உனக்கு வாங்கியிருக்கணும், இல்லாட்டி ஸ்வேதாக்கு வாங்கியிருக்கணும். ஆனா உங்க 2 பேருக்கு தான் பர்த்டே முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த வாட்ச் யாருக்கு கிஃப்ட் பண்ண வாங்கியிருப்பான்? என்னங்க நீங்க, கிஃப்ட் எல்லாம் பர்த்டேக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா? கார்த்திக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக அவன் அதை கிஃப்ட் பண்ணணும்னு ஆசையா வாங்கியிருப்பான். என்ன ராஜி, நீ ஏதோ சஸ்பென்ஸோட பேசுற? அந்த வாட்ச யாருக்காக வாங்கியிருப்பான்னு உங்களுக்கு இன்னுமா தெரியல? தெரியல ராஜி. அந்த வாட்ச் யார் கைக்கு போக போகுதுன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. நீங்களும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். அப்படி இல்லனா கார்த்திகே கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான். அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கா இருக்கும்? நான் அது சொல்லு கார்த்தி, இந்த வாட்ச் யாருக்கு தான் வாங்கிட்டு வந்த? அது வானதுக்காக வாங்கிட்டு வந்தேன்ப்பா. ஏன் கார்த்தி, அத சொல்ல வேண்டியதானப்பா? இதுக்காக இப்படி தயங்குற? இத சொன்னா நாங்க எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இவளுக்கு வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டா. இது சரியில்லையே. சம்பந்தியம்மா, அன்னைக்கு நானும் ஆர்த்தியும் டி நகர் போயிருந்தலங்க. அப்போ இப்படிதான் நிறைய வாட்சுங்க ரோட்டோரமா வித்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கே நாங்க வானத்துக்கு வாங்கணும்னு நினைச்சோம். ஏதோ அவசரத்துல வாங்காம வந்துட்டோம். அந்த மாதிரி ஒண்ணுதான் மாப்பிள்ளையே வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அமுதா, ஏதாவது பேசுங்கிறதுக்காக பேசாத. மாப்பிள்ளை போய் ரோட்டோர கடையில வாங்கிட்டு வருவாரா? கிஃப்ட பார்த்தாலே தெரியல, ஏதோ பெரிய கடையில தான் வானதிக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. அண்ணா, வாட்சோட ரேட் என்ன? இது 2 lakhs. என்னது, 2 லட்சமா? எத்தனை லட்ச ரூபா இருந்தா என்ன சம்பந்தி? பணம் ஒரு விஷயம் கிடையாது. வானதியோட கையில இப்படி ஒரு காஸ்ட்லியான வாட்ச கட்டி பாக்கணும்னு கார்த்திக் நினைச்சிருக்கான். இத வாங்கிட்டு வந்து காட்டும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தான் இருக்குங்க. ஆனாலும் வானத்தை சமையல் கட்டை விட்டு எங்கெங்க போக போறா? சமையல் கட்டுல நின்னுகிட்டு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்க கைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து யாராவது வாட்ச் வாங்கி கொடுப்பாங்களா? ஐயோ, சம்பந்தியம்மா,
நான் தப்பா எதுவும் சொல்லலீங்க. அவ்ளோ காசு கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கி கட்டுறது எதுக்குங்க? நாம 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வாட்ச வாங்கி கட்டினாலும் அதே நேரத்தை தான் காமிக்க போகுது. நான் சொன்ன மாதிரி ரோட்டோர கடையில வாங்கினாலும் அதுவும் அதே நேரத்தை தான் காமிக்க போகுது. பேசாம அந்த பணத்துக்கு நிறைய நகை நட்டுன்னு வாங்கி வச்சிருந்தா பிற்காலத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும் இல்லீங்களா? அமுதா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்லைங்க, நான் இங்க பாருங்க சம்பந்தி, 50-60 சவரன் நகைய பீரோல வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எப்பவுமே கழுத்துல போட்டிருப்பீங்களா? எங்கயாவது போனா தானே போட்டுப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த வாட்ச். வானதிக்காக கார்த்திக் அவனோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக வாங்கி கொடுத்த வாட்ச். இத பத்தி நம்ம யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட சொல்லலீங்களா? என்கிட்ட எதுவும் சொல்லியாத்த? அவ ஏதோ வேலை விஷயமா போயிருக்காங்க மாப்ள. அதான் உங்ககிட்ட சொல்லலாமோ வேணாமோன்னு சொல்லாம போயிருப்பான்னு நினைக்கிறேன். இது என்ன அநியாயம்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல அத்த. ஆர்த்தி எங்க போயிருக்கா? என்கிட்ட ஏன் சொல்லாம போனா? மாப்ள, நீங்க கேக்குறதெல்லாம் சரிதானுங்க. ஆனா பொண்டாட்டி புருஷன் பிரச்சனைக்கு நடுவுல பெத்த தாயா இருந்தாலும் தலையிடக்கூடாதுங்க. அதுதானுங்க நியாயம். இருந்தாலும் நான் கேட்டத எனக்கு தெரிஞ்சத சொல்றேங்க. அவ ஏதோ வேலை விஷயமா தாங்க வெளியே போயிருக்கா. வேலை விஷயம்னா? அது அவ சிநேகிதி யாரோ எங்கேயோ ஒரு வேலை காலியா இருக்குன்னு சொன்னாலாம். சம்பளம் கூட ஏதோ 20,000-30,000 கிடைக்கும்னு சொன்னாலா. அதான் அது என்ன வேலைன்னு பாத்துட்டு வர்றதுக்காக போயிருக்காளுங்க. வேலையை தேடி போயிருக்காளா? ஆர்த்தி ஏன் வேலைக்கு போனாத்த? இதையே தானுங்க மாப்பிள்ள நானும் அவகிட்ட கேட்டேன். உனக்கு என்னடி குறைச்ச? இவ்ளோ பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்க. உனக்கு ஏதாவது வேணும்னா மாப்பிள்ளைய கேட்டா அவர் உனக்கு செய்ய போறாருன்னு சொன்னங்க மாப்பிள்ள. அதுக்கு அவ சொல்றா, என்னத்தமா உன் மாப்பிள்ள வாங்கி கொடுப்பாரு? அவரே இந்த வீட்டுல டம்மி பீஸா தான் இருக்காரு. நான் டம்மி பீஸா? அப்படின்னு ஆர்த்தி சொன்னாலுங்க மாப்பிள்ள. நான் என்ன டம்மி பீஸா இருக்காத்த? மாப்பிள்ள, டம்மி பீஸ்னா அது எப்படிங்க சொல்றது? இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு ஒரு புள்ள வந்திருக்குதுங்க. அவளுக்கு ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட தானங்க கேக்கும். நீங்களும் அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லீங்களா? ஆனா இந்த வீட்டுல நிலைமை அப்படி இல்லீங்களே. யோசிச்சு பாருங்க. எதுவா இருந்தாலும் நீங்களே உங்க அம்மாவையும் அண்ணனையும் கேட்டுதானுங்க செய்றீங்க. அத ஆர்த்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாளுங்க. அவ படிச்ச புத்திசாலி புள்ள இல்லீங்களா? அதான் உங்களை எதுவும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு அவ வேலைக்கு. நீங்க என்ன செய்றீங்க? உங்க அம்மா கிட்ட போய், கார்த்திக் அண்ணன் அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாருல்ல, அதே மாதிரி நானும் என் பொண்டாட்டிக்கு ஒரு விலைவசந்த பரிசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், பணம் கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டு வாங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்த்திக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொருளா வாங்கி அவ கையில கொடுத்துருங்க மாப்ள. அவ்வளவுதானே? அப்ப அவ உங்களை டம்மி பீஸ்னு சொல்ல மாட்டாள்ல. உங்களுக்கும் இந்த வீட்ல மரியாதை இருக்கு. நீங்க சொல்ற வார்த்தையும் எடுப்படும். நீங்க இந்த வீட்ல இருக்கிற டேபிள், சேரு, கட்டில், பீரோ இந்த மாதிரி ஒரு பொருள் கிடையாது. உங்களுக்கு இந்த வீட்ல எல்லா விதமான உரிமையும் இருக்குன்னு ஆர்த்தி புரிஞ்சுப்பாளுங்க. என் மேல கோவப்படாதீங்க மாப்ள. சத்தியமா சொல்றேனுங்க. நீங்க நல்லா இருந்தா எனக்கு தாங்க முதல்ல சந்தோஷம். நான் உங்களை என் மாப்பிள்ளையாவே பாக்கலீங்க. நான் பெறாத என் பிள்ளைய தாங்க பாக்குறேன். நாங்களே சம்பந்தி வீட்டுல தாங்க இருக்கோம். இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லைங்க. ஆனா ஆர்த்தி எங்கன்னு நீங்க வந்து என்கிட்ட கேட்டதுனாலதான் நான் இதெல்லாம் சொன்னேங்க. இல்லன்னா சொல்லிருக்க மாட்டேனுங்க. அம்மா கிட்ட போய் நான் பேசுறேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். நீங்க உங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தானுங்க. ஆனா உங்க அம்மா கேட்பாங்களான்னு தானுங்க தெரியல. இப்ப நீங்களும் உங்க அண்ணன் மாதிரியே ஒரு விலை உசந்த பொருளா வாங்கி ஆர்த்திக்கு பரிசா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தானே கேட்க போறீங்க. சந்தோஷமா இருக்கு மாப்ள. ஆனா கண்டிப்பா உங்க அம்மா பணம் கொடுக்க மாட்டாங்க. தருவாங்க நான் சொல்றேன். அப்படி உங்க அம்மா பணம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷப்படுற முத ஆளு நான் தானுங்க. அப்படி கொடுக்கலனாலும் இந்த உலகத்திலேயே வருத்தப்பட போற முத ஆளும் நான் தானுங்க. ஏன்னா எனக்கு என் புள்ள, என் மருமகன்,
எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இந்த வீட்ல வாழணுங்க. இன்னைக்கு உங்களை ஆர்த்தி டம்மி பீஸ்னு சொன்ன மாதிரி நாளைக்கு பாக்குறவங்க எல்லாம் டம்மி பீஸ்னு சொல்லிடக்கூடாது. அவ்வளவுதாங்க மாப்ள. நான் டம்மி பீஸ் இல்லைன்னு உங்ககிட்டயும் ஆர்த்தி கிட்டயும் நான் நிரூபிக்கிறேன். நானும் ராஜேஸ்வரி அம்மாவோட வாரிசுங்கிறத உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். இந்த வீட்ல அண்ணனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு அப்படின்றத நானும் நிரூபிக்கிறேன். செஞ்சுட்டு சொல்லுங்க மாப்ள. புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தா அவளுக்கும் கொஞ்சம் கத்துக்க ஈஸியாவும் நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்லமா. அது போக மந்த்லி 15,000 நம்மளுக்கு மிச்சமாகும்ல. நம்ம வீட்ல யார் சொல்லி கொடுப்பாங்க? எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க்ல பிஸியா இருக்கும். வானதிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க யாரு இருக்கா சொல்லு? நான் இருக்கமா. இதத்தான் கார்த்திக் நான் எதிர்பார்த்தேன். உன் வாயில இருந்து இந்த வார்த்தை சொல்ல வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். டெய்லி மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour நான் வானதிக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கறேம்மா. அது எப்படி கார்த்திக்? உனக்கு இருக்கிற ஆபீஸ் ஒர்க்ல உன்னால எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேம்மா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்ல. அப்போ இன்னைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகேம்மா. சகரி கரி கரி சா சரி சரி சகரி கரி கரி சா சகரி கரி கரி சா சரி சரி சகரி கரி கரி சா. நான் சரியா எழுதிருக்கேன்னு பாருங்களேன். இப்ப புரியுதா? இப்படிதான் மாத்தி மாத்தி ரெண்டும் டூயட் பாடிட்டு இருக்கு. என்ன ஆண்டி, நாளைக்கு டைவர்ஸ் பண்ண போறவளுக்கு காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி கொடுக்கறாரு. இப்போ இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க என்னடானா இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்காம பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. நான் சீரியஸா இல்ல, நீ ரொம்ப பரபரப்பா இருக்கியோ? ஏன் அபி, இதுங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் தான் உன்னையே இங்க கொண்டு வந்தோம். நீ என்னடானா எல்லாத்துக்கும் வந்து என்கிட்டயே சமாதானம் கேட்டுக்கிட்டு இருக்க. நல்ல வேளை இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறதுக்கு ஆர்த்தி இப்ப வீட்டுல இல்ல. இவன் அவளுக்கு புடவை வாங்கி கொடுத்ததுக்கே அவ்வளவு கோவம் வந்தது. இன்னும் இதெல்லாம் பார்த்தானா அவ வேற எகிர ஆரம்பிச்சிருவா. ஆண்டி, எனக்கு என்னமோ கார்த்திக்கோட மாற்றத்தெல்லாம் பார்த்தா வானத்திய டைவர்ஸ் பண்றதுக்கு பதிலா அவளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாரோன்னு தோணுது. ஏய் அபி, சும்மா இரு, வாய கழுவு. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் நடக்கிறத பாத்துக்கிட்டு இந்த அமுதா ஒண்ணும் சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டான். அது என்னமோ கொஞ்சம் நல்ல காத்தா ஒரு பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு. அதான் பல்ல ஈனு இழிச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு சாவி குத்த மாட்டிக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த சந்தோஷத்தை எப்படி கொழுத்த பிடிச்சி நெரிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி பாத்துக்கிட்டே இரு. பல்ல இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி ஒப்பாரி வச்சு அழப்போம். அது உன்னோட கார், அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நீயே வச்சுக்கோ. டேய், என்னடா என்னோடது உன்னோடதுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அப்படின்னு பார்த்தா நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க பைக் இதுவும் என்னோட தான் ஜீவா. அது கூட என் பேர்ல தானே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்க எல்லாமே உனக்குன்னு இருக்கிறதா என் பிரச்சனையே. டேய் ஜீவா, நான் சும்மா விளையாட்டு தான்டா சொன்னேன். நீ இவ்ளோ சீரியஸ் ஆவற? நீ விளையாட்டா சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் உண்மை தானே. இந்த வீட்ல எனக்கு நீ என்ன இருக்கு? இங்கதான் யாரும் என்ன ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லையே.
ஜீவா ஏன்டா இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற? அப்படி யார் இந்த வீட்டோட மதிக்காம போயிட்டாங்க? சரி, நீ இப்பதான் டென்ஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல கார் எடுத்துட்டு போ. எனக்கு தான் வேணான்னு சொல்றேன்ல. எனக்கு வேணான்னு சொல்றது கூட இங்க ரைட்ஸ் கிடையாதா? நான் எப்படியோ போறேன், அத பத்தி உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய் ஜீவா, ஜீவா, ஏய் ஜீவா. என்னாச்சு கார்த்திக்? ஜியோவோட பைக் ஸ்டார்ட் ஆகல போல, அதனால என்னோட கார் எடுத்துட்டு போன சொன்னேன். அதுக்கு போய் அது உன்னோட காரு என்னோடதுன்னு பிரிச்சு பேசுறான். அப்படின்னு பார்த்தா பைக்கோட என் பேர்ல தான்டா இருக்கு, அதை மட்டும் யூஸ் பண்றியேன்னு சும்மா விளையாட்டுக்கு தாமா சொன்னேன். அதுக்கு சடனா சீரியஸ் ஆகி என்னென்னமோ பேசிட்டு போறான். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் அப்படிதான் பேசுறான். யாரோ தூண்டி விட்டுதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த விஷயத்துல நாம அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் கார்த்திக். இத நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நீ ஆபீஸ் கிளம்பு. சரிம்மா. இங்க பாடம் சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்டா. கேளுங்கம்மா. ஆனா நீ என்ன நினைச்சுப்பியோன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்குடா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்கிட்ட பணம் கேக்குறதுல உங்களுக்கு என்னம்மா சங்கடம்? எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்கம்மா. அது ஒரு 2 லட்சம் தாண்டா வேணும். 2 லட்சமாமா? என்னடா மணி இவ்ளோ அதிர்ச்சியா கேக்குற? என்னமோ நீ உழைச்சு சம்பாதிச்ச காசை பூட்டி வச்சிருக்கிற மாதிரியும் அதை எடுத்து கொடுன்னு நான் வந்து கேக்குற மாதிரியும் இருக்கு. போய் எடுத்துட்டு வந்து கொடு. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. 1000-500 கூட டக்குன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவேன். நீங்க இப்படி 2 லட்சம்னு கேட்டா இப்படிமா கொடுக்க முடியும்? ஓ, அது எப்படின்னு உனக்கு தெரியாதா? அது ரொம்ப சுலபண்டா. இப்போ இந்த சாவி கொத்த. அம்மா அம்மா என்னம்மா பண்றீங்க? அட இருமா, அம்மா கொஞ்சம். அம்மா என்ன பண்றீங்க? எப்படி 1000-500 வேணும்னா எடுத்து குட்டியா? ஏண்டி என்ன என்ன பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டியா? அம்மாமா சொன்ன கேளுங்க, சாவியை மட்டும் கொடுத்துருங்கம்மா. வேண்டாம்மா. அம்மா சொன்ன கேளுங்க. கைய விடு. அம்மாமா வேண்டாம், கைய விடு சாவியை வானதி. கொடுத்துருங்க. கைய விடு சொல்ல தப்பு வானதி. கைய விடு. என்னம்மா பிரச்சனை? வந்துட்டீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. அப்பா அம்மா சாவியை புடுங்கி பணம் எடுக்க போறேன்னு சொல்றாங்கப்பா. அமுதா, சாவியை கொடு. சொல்றேன்ல, நீங்க போங்கன்னு. அமுதா, சாவியை கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க முடியாதுங்க. என்ன பண்ணுவீங்க? போ. ஆனா ஆர்த்தி 4 இடத்துக்கு போகும்போது வரும்போது ராஜராஜேஸ்வரி மருமக என்ன இப்படி வந்து நிக்கிறா? இவ கையில ஒரு நல்ல போன் கூட இல்ல. அப்படி இப்படின்னு இலக்காரமா பேசுறதெல்லாம் அவ காதுல விழுந்திருக்குங்க. அவளை யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவ தாங்கிப்பாளுங்க. உங்க பேரை சொல்லி சொன்னதுனாலதான் அவளுக்கு ரொம்ப வருத்தமா போச்சுங்க. அது மட்டும் இல்லாம வானத்தி மாதிரி இருந்தா கூட பரவாயில்லைங்க. ஏதோ காலையில எழுந்தமா அடுப்படிக்குள்ள போனமா சமைச்சமான வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்லயே இருந்திருக்கலாம். ஆனா ஆர்த்தி நல்லா படிச்சு 4 இடத்துக்கு போற பிள்ளைங்களா, அதான் அவ கடைசியா வந்து என்கிட்ட என்னம்மா பண்றதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டா.
நான் தான் ஏண்டி வருத்தப்படுற, நான் வானத்துக்கிட்டே கேக்குறேன்னு சொல்லி நான் முதல்ல வானத்துக்கிட்ட கேட்டேங்க. அதுக்கு அவ 100-200 நான் கொடுக்கறேன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. வானத்தை என் பிள்ளைதான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்க. அப்புறம் நம்ம வீடு தானே, நம்ம சம்பந்தி என்ன சொல்லிட போறாங்கங்கிற உரிமையில தான் நான் அவகிட்ட இருந்து சாவி எடுத்துட்டு போய் பணத்தை எடுத்துட்டு வந்தேங்க. அதுக்கு 2 பேரும் என்னென்னமோ பேசுறாங்க. சரிங்க சம்பந்தி, எவ்வளவு பணம் தேவைப்படுதோ எடுத்துக்கோங்க. வானதி, அவங்க எடுத்துக்கிற பணத்துக்கு கணக்க என் பேர்ல எழுத. சரிம்மா. சம்பந்தி, அந்த பணத்தையும் சாவிக்கத்தையும் வானதி கிட்ட கொடுங்க. பணத்தை அவங்க கிட்ட கொடுவானது. சரிம்மா. அண்ணே, நீங்க வாங்க, அவங்க பேசிக்கிட்டோம். உனக்கு நல்ல குளுக்குளுன்னு இருக்கா? சத்தம் இல்லாம என்கிட்ட பணத்தை கொடுத்திருந்தீன்னா இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு பொறுமையா பணத்தை கேட்டா இத்தனை நாளா இந்த வீட்ல கிடைக்காத ஒரு சான்ஸ் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். நெருங்கி வரும்போது நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கூட நான் கலந்திருக்கிற இந்த மருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாது கார்த்தி. நீ ஃபுல்லா என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.